வணக்கம் மக்களே, வெல்கம் டு அனீஸ் டாக்கீஸ். உனக்கு வணக்கம் போட நீ என்ன பெரிய கவர்னரா? மக்களே, ரீசெண்டா இப்ப மலையாளத்துல ரிலீஸ் ஆன லோகா சாப்டர் 1 படத்தை என் போன்ல டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி என் போன் எடுத்து பார்க்கும்போது என் போன்ல ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லி காமிக்குதுங்க. இன்னத்துக்கு சாதாரண விஷயத்தை போய் பெருசாக்கினுக்கிறேன். சரி, அன்வான்ட் வீடியோஸ் ஏதாச்சும் இருக்குமே, அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு படத்தை டவுன்லோட் பண்ணலாம்னு பார்க்கும்போது தான் எனக்கு என் காலேஜ் வீடியோஸ் எல்லாம் கிடைச்சது. சரி, காலேஜ் தான் முடிச்சாச்சு, எதுக்கு இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு படத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு பார்க்கும்போது தான் ஆனா டெலீட் பண்ண மனசே கேட்க மாட்டேங்குதுங்க. எல்லாருக்கும் காலேஜ் லைஃப்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். சில விஷயம்லாம் ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதை எப்படி டெலீட் பண்றதுன்னு சொல்லி ஸ்டெக் ஆகி நிற்கும் போது தான் எனக்கு அப்போ ஒரு ஐடியா கிடைச்சது. ஏன் நம்ம என்னோட காலேஜ் வீடியோஸை யூடியூப்ல அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பதறிட்டாங்க, ஏன்னா இவன் சடனா நம்மளே இழுக்கிறான் அப்படின்னு. நண்பர்களே, பயப்படாதீங்க. நீங்க மோசமா செஞ்சதெல்லாம் அந்த வீடியோலாம் எடுக்காம வெறும் நீங்க டீசெண்டா பண்ண வீடியோஸ் மட்டும் தான் இந்த வீடியோல அப்லோட் பண்ண போறேன். ஸோ யாரும் பயப்படாதீங்க. ஜாலியா ஃபன்னா நம்மளோட பழைய மெமரிஸை பார்த்து ரசிங்க. மக்களே, இன்னைக்கு என்னோட காலேஜ் லைஃபை, என்னோட காலேஜ் மெமரிஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இப்போ வரையும் யார் யாரோ ரீல்ஸ் தான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸை நானே ரியாக்ட் பண்ண போறேன், அதுவும் உங்க கூட சேர்ந்து. சரி வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போலாம். ஐயோ, கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. இந்த வீடியோ டைம் எல்லா ஸ்டாஃப்ஸும் மீட்டிங்க்கு போயிருந்தாங்க, ஏதோ பிரின்சிபல் மீட்டிங்னு சொல்லி. அப்போதான் சரி வாங்கடா எல்லாரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வீடியோ தான் இது. போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், நாங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்டை போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். போடுறா மதன், டான்ஸ் போடுறா. ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. என்னடா ஸ்டெப் அது கபீர. சரி வாங்க செகண்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோல நானும் என் ஃப்ரெண்டு சஞ்சய் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால சண்டை ஆயிடுச்சு. அப்போ நான் மாத்தி தண்ணி பாட்டில் தூக்கி விசாட்டிக்கிட்டோம். அந்த ஒரு வீடியோ தான் இது. கேமராக்கே அடி. யாரு போன் வச்சிருந்தான்னு தெரியல, ஆனா கேமரா கரெக்டா அடி விட்டுருந்துச்சு. அது ஃபுல்லா ஹீரோ ஆயிட்டா சஞ்சய். அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இந்த சஞ்சய் பத்தி சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டா ஃபோன் பண்ணியிருந்தான். சரி எங்கடா இருக்குன்னு கேட்டா மலேசியால இருக்குன்னு சொன்னான். நான் அப்படியே ஷாக் விட்டேன். இவன் நீயா மலேசியாவுக்கு போயிருக்கியா அப்படின்னு சொல்லி. அப்புறம் வீடியோ கால் பண்ணா உண்மையா மலேசியால இருக்கான். ஆள் அப்படி இப்படி பிடிச்சி அப்படியே மலேசியாவுக்கு போயிட்டு இருக்கான். இப்போ அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். வெரி குட் கலக்குங்க சார், கலக்குங்க. He is my poor old friend. கலக்குங்கன்னு சொன்ன ஒரே குத்தத்துக்காக ஒரு மனுஷன் 2 வருஷத்துல இந்த கலக்குவான். சஞ்சய் பத்தி பேசணும்னாலே எனக்கு அவன் செஞ்ச ஒரு இன்சிடென்ட் மட்டும் எப்பவும் என் மனசுல ஞாபகமா அப்படியே அது பதிஞ்சிருச்சு. என்ன பண்ணானா, சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா கேண்டீன்ல இவன் தாங்க வாங்கடா உங்களுக்கு எல்லாம் ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன மதனை, தர்ஷனை, கபீர் டவுட் தான் ஏதோ 4 பேர் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் நாங்களும் அதிசயமாயிட்டோம், ஏன்னா இவன் வாங்கி தரானான்னு சொல்லி. அப்புறம் 2 பப்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 2 பப்ஸையும் 4 பேர் ஷேர் பண்ணிக்கோங்க
அப்படின்னு சொன்னா. சரி நானும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி நீ சாப்பிட்றா ஒரு வாயின்னு கேட்கும்போது, இல்ல அப்போ இவன் சொன்னான், நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ இவன் சொன்னா, சாமிக்கு மலை ஏறி இருக்காங்க, நல்லா முட்டை எல்லாம் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான். சரிடா அப்படியா சரி நானும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சடனா என்ன ஆச்சுன்னு தெரியலங்க, ஒப்ஸ்ல கை விட்டு முட்டை சாப்பிட்டான். ஷாக் ஆயிட்டேன். டேய் இப்போதான் நான் சொன்னேன் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, நீ எப்படா இப்ப சாப்பிட்டேன்னு கேட்டா, இல்ல இப்போ வந்து எங்க ஃபேமிலி வந்து மலை ஏறி இருக்கும் மேல, இப்போ நான்லாம் சாப்பிடலாம் நான்வெஜ் சொன்னான். டேய் யாரா நீ அப்படின்னு ஆயிடுச்சு. இப்படி கேப்ல எடுத்து குடிக்காத. இல்ல மாப்ள கேவலமா இருக்குது. ஒரு அறிவு வேண்டாம். நான் உனக்கு டீசன்ட். ஏதாவது சொல்லிருவிண்டா. அந்த மாதிரி ஆள் இவன் சஞ்சய். ஆனா இவனை வச்சுதாங்க என் காலேஜ் லைஃப் ஃபுல்லா போச்சு. கலாய்ப்போம் என்ன பண்ணாலும் எங்க கூடயே இருப்பான். நல்ல நண்பன். என்ன விஞ்ஞானி சொல்லிட்டு நீ மெயினானே ஆயிட்டேடா. கொஞ்சம் எமோஷனலா கட்டி பிடிச்சிக்கிறேன் மச்சான். பாலை வச்சு காப்பி டீ போடலாம், ஆனா 3Dல படம் எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய மெசேஜ் சொல்லிட்டேடா. வா சரி வாங்க 3வது வீடியோ பார்க்கலாம். காலேஜ் கிளாஸ்லயே WWE விளையாடிட்டு இருக்கோம். அவன் நம்ம மேல விழுறது, நாம அவன் மேல விழுறது. ஐயோ சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? சஞ்சய் எழுறா மறுபடியும் கூப்பிட்டு உட்கார இருக்கிறது, எழுறா கூப்பிட்டு உட்காரு. சரி வாங்க 4வது வீடியோ பார்க்கலாம். இது வந்து எங்க காலேஜ் செலிப்ரேஷன் வீடியோ. இந்த கிரீன் சட்டை எல்லாம் எங்க வாதியாருங்க டான்ஸ் ஆடுறது. இது வீடா காலேஜ் அது இடியட் வாட் தி ஹெல் யூ ஆர் டாக்கிங் யா புள்ள சாமி நம்ம பாத்து. இப்போ வந்து என்னோட காலேஜ்ல டூர் கூட்டு போனாங்க. எங்கன்னா ஊட்டி. அதோட வீடியோஸ் பார்க்கலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. எவ்வளவு கிரிஞ்சித்தனமா பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா. எனக்கு என்னோட பழைய வீடியோஸ் பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வரும். என்னடா இப்படி ஜோக்கரா இருந்திருக்கேன்னு. சொன்னிய அவன் எப்படிடா? அவன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரினா ஃபுல் டெரரா? பைத்தியம். இந்த வீடியோ வந்து நாங்க காலேஜ் டூர் போயிருக்கும்போது அங்க ரூம்ல ஸ்டே பண்ண வீடியோ. அதெல்லாம் பாருங்க. இந்த ஆங்கிள் போலாம். இவன் பேர் தான் அருண்ராஜ். இன்னொன்னு இவன் பேர் தான் விக்னேஷ். இவன் ஒரு விஷயம் பண்ணுவான், சொல்ல மாட்டேன், அது வீடியோல பாருங்க. காரன் லொலி ஒட்டுறாங்க அவன். மகனே வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா. ஐயோ ஒருத்தன் ஜோக்கரா இருந்தா பரவாயில்ல, எங்க கேங்கே ஒரு ஜோக்கர் தான். உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாரு. இந்த வீடியோ வந்து நாங்க ஏதோ ஒரு ஃபால்ஸ் பார்க்க போறோம் ஊட்டியில, அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ இது. இப்போ வந்து எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம மதன், எங்க போயிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டுக்கோங்க. சொல்லுங்க எங்க போயிட்டு இருக்கோம்? ஐயோ என்னங்க நீங்க சொல்லுங்க எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம யோசிக்கிறீங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குற்றாலம் போயிட்டு இருக்கோம். சீக்கிரம் கூட வாங்க, ஜாலியாக போகலாம், போய் குளிக்கலாம். இந்த சஞ்சய் நிலைமை எப்படி இருக்கும் அங்கே? சஞ்சய் நிலைமை கொஞ்சம் கவலைக்கிற மாதிரி தான் இருக்கிறது. அவர் உள்ள ஜெட்டி இருக்கிறது. சஞ்சய்
குற்றாலத்துக்கு போயிட்டு இருக்கோம். உங்க மனநிலை எப்படி இருக்கு? ஒரு மயிர் நிலவே இல்லை, ஆல்ரெடி சரியில்லை. அவன் ஆல்ரெடி ஒரு பெண்ணால் சரியில்லை. ஏமாத்தி கொண்டிருக்கிறார். அதுவும் ஒரு ஆண் பேசியதால் அவன் மனதை ரொம்ப ஃபேக் ஐடியில் மாட்டி கொண்டார். அந்த fake ID. அது நம் திண்டுக்கல் ராஜா கேட்டா நீ அதை விட நீ சொல்லுது நான் கேட்டதுக்கு நீ சொல்லு. எத்தனை டைம் அஜய் சொல்றான். ஏண்டா ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணா அதுவும் தெரியாம பண்றேன். நான் ஒரு டைம் ஏதோ போன்ல பவின்னு பார்த்தேன்னா அது எங்க அம்மாடான்னு சொன்னான். பையன் மெசேஜ் பண்ணா ஏண்டா இந்த மாதிரி சஞ்சயை வந்து நாங்கெல்லாம் சேர்ந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தோம். காசு வேணும், தேவைப்படுது, அமௌண்ட்டு இது பண்ணுங்க அப்படி இப்படின்னு. இவனும் அமௌண்ட் கொடுத்தாலாம் இல்லையான்னு சொல்லி ஞாபகம் இல்லை. ஆனால் ஃபேக் ஐடி வச்சு இவனை ஏமாத்திட்டு இருந்தோம். அதை பற்றி தான் நம்ம பேசியிருப்போம் அதில். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம்டா. ரெக்கார்ட் பண்ணியாச்சு. கட்டு. ஹலோ. இந்த வீடியோ வந்து நாங்கள் ஈசா கோயில் போய் ரீச் ஆகிட்டோம். அதோட வீடியோ இது. போனா ஈசா கோயில்ரா. திரும்பங்கடா அப்படியே. நம்ம இப்போ ஈசா கோயிலுக்கு வந்திருக்கோம். சொல்றா. நம்ம இப்ப ஈஷா கோயில் வந்திருக்கோம். பாருங்க ஹிந்திக்கார மாதிரி பேசுறேன். இந்த கோயிலை பாருங்க கட்டிருக்காங்க. ஹிந்தி தெரியாதா? இதுல பேசுறாங்க. பயா பயா மாலுமே மாலுமே பயா பயா ட்ரெஸ் பார்த்தாச்சு. இதெல்லாம் நாங்களாம் அது பாரு எல்லாம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ வந்து நாங்கள் ஊட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டனில் எடுத்த வீடியோ. இவனுங்க கிடக்குறானுங்க சுண்டக்கா பசங்க. காலேஜ் டூர் போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் நாகராஜ் இவங்கெல்லாம் டான்ஸ் ஆன வீடியோ இது. ரியாக்ஷனை பாருங்களேன். நாகராஜ் இப்போ வாத்தியார்கிட்ட போயிட்டு பண்ணுவான் தைரியமா. என்ன கபி வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். அந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஷார்ப்பா கட் பண்ணி ரொம்ப லாக்கா பண்ணமா எக்ஸ்ட்ரா நிறைய பண்ண கிளி 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 கிழிச்சிட்டடா டார்லிங். அவ்வளோதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கலையோ தெரியல. பட் இந்த வீடியோ வந்து நான் இது வியூஸ்க்காக அதுக்காகலாம் செய்யலை. ஜஸ்ட் இது வந்து எனக்கு பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. என்னோட காலேஜ் மெமரிஸை யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னு ஆசை இருந்தது. அதுக்காக தான் இந்த வீடியோ. This video is dedicated to my college friends. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற.